ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்றைக்கி நம்ம குவாரண்டைன் டே 4 என்ன பண்ணுறோன்னா டைம் பாஸ்க்காக பசங்க கூட கீழே வந்திருக்கோம். இப்போது பம்பரம் நம்ம சுற்றுறோம். எப்படி விடுறதுன்னு தெரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்லி காமிக்கிறேன். இப்படி பம்பரத்தை சுற்றி கயிறு சின்னதாக போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு பாருங்க, வச்சு சான்ஸ். உங்களுக்கு நான் எப்படி விடுறதுன்னு சொல்லி காமிச்சேன், பட்டு சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த அட்டம்ப்டில் கண்டிப்பாக நான் விடாமல் போக மாட்டேன். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஏய் வாவ், பாருங்க உங்க பொண்ணு விடுறா, அவங்களுக்கு கூட தெரியல. நானும் பம்பரத்தை கற்றுக்கிட்டு இன்னும் 1 வருஷத்துக்கு உள்ளார நானும் சூப்பராக பம்பரம் விடலை. அப்புறம் பாருங்கள், இது என்னோட தன்மான பிரச்சனை. அன்னைக்கு விட்டு இன்னைக்கு வர மாட்டேங்குது. இது இன்னொரு சான்ஸ், ஒன் மோர் வேணும். வாங்கிட்டாங்க. என்ன வேணும்? ஒன் மோர் வேணும். ஏய் சுத்துது. எனக்கு ரொம்ப ஷேமாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டி நான் ட்ரை பண்ணுறேன், ஃபெயிலியராகவே போகுது. இந்த வாட்டி வாவ், சக்ஸஸ். காரை க்ளீன் பண்ணலாம்ல? வெளியே வாங்கி தரணுமா? இன்னைக்கு தான் கடையெல்லாம் கிடையாது, வேலை மார்னிங்கே எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. கடை கிடையாது. போய் வேணால் அம்மாட்ட வேணால் கேளு, அம்மா உனக்கு ஏதாவது சரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு தருவோம். என்ன வேணும் உனக்கு? இட்லி இருக்கு, சாப்பிட்றியா? ஐயா இட்லிலாம் என்னப்பா இப்படி சொல்ற? இட்லி வேணுமா? சரி சரி, வேற ஏதாவது செஞ்சு கொடுப்போம் உனக்கு, ஓகேவா? புதுசாக டிஷ் பண்ணி தரம்மா. என்ன பசங்க வெளியில் கேட்டாங்க இல்லையா, ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இட்லி தான் இருக்குன்னு சொன்னேன், ஆனால் என் பையன் இட்லி ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதே நம்ம இப்போ புதுசாக வேறு டிஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணி நான் அந்த இட்லியே அவனுக்கு மாற்றி நான் கொடுக்க போகிறேன். அவங்க கீழே விளையாண்டுட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம அது செஞ்சிடலாம் வாங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அதுக்குள்ளே பொருட்கள்லாம் என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, அப்புறம் இஞ்சி பூண்டு சாந்து, அதுக்கப்புறம் 65 பவுடர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆனியனை கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய ஆனியன்னா 1 எடுத்துக்கோங்க, சின்ன ஆனியன்னா 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் கேப்சிகம், அப்புறம் லெமன் எடுத்துக்கோங்க. அப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இட்லியை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இட்லியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டான சைஸில் எடுத்துக்கோங்க.
வரும்போதே ஸ்நாக்ஸா எல்லாம் வாங்கணும்ல. சரி ஓகே, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அம்மா ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டா. என்ன ஸ்நாக்ஸ் ஒரு க்ளூ உங்களுக்கு, கெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும். சரி ஓகே, நான் உங்களை ரொம்ப யோசிக்க விடல, கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்க அது கெஸ் பண்றது. இருந்தாலும் நானே சொல்லிடுறேன். அம்மா வந்து சில்லி சிக்கன் பண்ணியிருக்கா. உனக்கும் பிடிக்குமா? ஓகே, அம்மா இப்போ சில்லி சிக்கன் எடுத்துட்டு வர சொல்லிடலாமா? ஓகே, பசங்களுக்கு சில்லி சிக்கன் எடுத்துட்டு வாங்க. எப்படி இருக்கு? சில்லி சிக்கன் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. சில்லி சிக்கன் மாதிரியே தெரியல. எப்படி இருக்கு? சாஃப்டா இருக்கா? டேஸ்டா இருக்கா இல்லையாங்க? டேஸ்டா இருக்கு. பசங்களா, உங்கள்கிட்ட ஒரு சின்ன பொய் சொல்லியாச்சு. என்ன அப்படின்னா, இது சில்லி சிக்கன் இல்லை. ஏன்னா கடை தான் கிடையாது. 14th வரைக்கும் சிக்கன் ஷாப்பு எதுவும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால் சிக்கன் வாங்க முடியல. அதுக்கு பதிலாக இன்னொரு டிஷ் போட்டிருக்கோம். என்ன தெரியுமா? இட்லி வேணான்னு சொன்னீங்கல்ல, அதில் போய் பாரு, அம்மா சூப்பராக போய் சில்லி இட்லி செஞ்சு கொண்டு வந்துட்டா. சூப்பரா இருக்காங்க. நல்லா இருக்கா? ஓகே, இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. எனக்கு ஆக்சுவலாக இந்த சில்லி சிக்கனை எடுத்துக்கிட்டிங்கனாலே என்ன ரொம்ப பிடிக்கும்னா, இந்த கேப்சிகம் இருக்கு, அந்த கேப்சிகம் வித் இது சிக்கன் நினச்சி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது இந்த இட்லியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. அது இந்த ஆனியன் கேப்சிகம் இது கூட சேர்ந்து இது இந்தியன் டிஷ்ஷும் சைனீஸ் டிஷ்ஷும் மிக்ஸ் பண்ண ஒரு டிஷ். ஏன்னா இட்லி நம்ம ஊர் ஐட்டம், மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து சைனீஸ் ஐட்டம். ஸோ டேஸ்ட் வைஸ் பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல சூப்பர் ஸ்நாக்ஸாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தட் பை. Let it go.